புயல் வீசத் தொடங்கிவிட்டால் ஜன்னல் தன் வாயை மூடிக்கொள்ள வேண்டும். வைரமுத்து உடைய இந்த ட்விட்டர் பதிவு தற்போது சமூக வலைதளத்தில் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மொழி பெரியதா இசை பெரியதா என்ற விவாதம் சர்ச்சையாயுள்ள நிலையில் கங்கை அமரன் வைரமுத்துவை கடுமையாக விமர்சித்து பேசியது சமூக வலைதளங்கள் பக்கத்தில் பேசுபொருளாகி பலரும் வைரமுத்துவிற்கு ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் வைரமுத்து இன்று மீண்டும் ட்விட்டரில் கவிதை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். படிக்காத பக்கங்கள் படத்தில் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய வைரமுத்து ஒரு பாடலில் இசை பெரியதா மொழி பெரியதா என்று ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு வருகிறது. இதில் என்ன சந்தேகம்? இசை எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியது மொழி, மொழி எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியது இசை. இதை புரிந்து கொண்டவன் ஞானி, இதை புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி என்று பேசியிருந்தார். வைரமுத்து பேசியது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வைரலான நிலையில் இளையராஜாவை விமர்சித்து தான் இந்த கருத்தை வைரமுத்து தெரிவித்திருந்தார் என்று சமூக வலைதளங்களில் பலரும் கருத்துக்கள் பதிவு செஞ்சுருந்தாங்க. இதனை அடுத்து பார்த்திங்கன்னா இசையமைப்பாளரும் இளையராஜாவோட தம்பியுமான கங்கை அமரன் வைரமுத்துவை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தார்? வைரமுத்து நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளலாம், ஆனால் அவர் நல்ல மனிதர் இல்லை. தன்னை வளர்த்துவிட்ட இளையராஜாவின் ஃபோட்டோவை தினமும் வைத்து கும்பிட வேண்டும். இனிமேல் இளையராஜாவை பற்றி அவமரியாதையாக பேசினால் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும். இளையராஜா இல்லை என்றால் இன்று வைரமுத்து என்ற பெயரே இருக்காது என்று பேசியிருந்தார். கங்கை அமரன் பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரலான நிலையில் பலரும் வைரமுத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். சோஷியல் மீடியாவில் எந்த பக்கம் திருப்பினாலும் இளையராஜா வைரமுத்து விவகாரமே வைரலாகிட்டு இருக்கு. இந்த நிலையில் வைரமுத்து தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று பதிவிட்டிருக்காரு. அதில் என்ன பதிவிட்டிருக்காருன்னா, குயில் கூவத் தொடங்கிவிட்டால் காடு தன் உடையாளை நிறுத்தி கொள்ள வேண்டும். புயல் வீசத் தொடங்கிவிட்டால் ஜன்னல் தன் வாயை மூடிக்கொள்ள வேண்டும். வெள்ளம் படையெடுக்க தொடங்கிவிட்டால் நாணல் நதிக்கரை தலை சாய்த்து கொள்ள வேண்டும். மக்கள் தானாக பேசத் தொடங்கிவிட்டால் கவிஞன் தன் குரலை தனித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கவிதை நடையோட ஒரு பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவு தற்போது இணையதளத்தை கலக்கிக்கிட்டு இருக்கு. யார் பெருசு யார் சிறுசுன்றதை பார்க்குறத விட மக்கள் பாட்டு நல்லா இருக்கா இல்லைன்றதை பார்த்துட்டு அவங்க பாட்டு கேட்குறத தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது.